ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்பி பார்க்க போகிறோம். டபுள் லேயரு. அதுக்கு ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் உள்ள ஓடெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி வெள்ளை கலராக வச்சுக்கோங்க. மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கடாயில் நெய் ஊற்றிக்கணும். இந்த அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம போட்டு வதக்கணும். சிம்மில் வச்சுட்டு வதக்கணும். ஏற்கனவே தேங்காய் லட்டு எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர். அதே ப்ரொசீஜர் தான் நான் அன்றைக்கி தான் செஞ்சேன். இந்த லட்டையும் இந்த தேங்காய் பர்பியும் ரெண்டையும் ஒன்று தான் செஞ்சேன். நிறைய தேங்காய் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதே செஞ்சேன். அதே ப்ரொசீஜர் தான். தேங்காய் நல்லா வதக்கிட்டு, ஆனால் இதுக்கு என்னென்னா, இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். லட்டுக்கு பர்பிக்கு கொஞ்சம் விடணும், கொஞ்சம் நேரம் விடணும். அந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் திக்காகினா தான் பர்பி செய்ய முடியும். கொஞ்சம் பால் விட்டுக்கிறணும். பால் விட்டு கொஞ்சம் வதக்கிடணும். அப்படியே சிம்லேயே மெதுவாக வச்சு வதக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிடணும். சிம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெதுவாக வதக்கிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சகப்பாகாமல் ஓரளவு வெள்ளையாக இருக்கும்போதே வதக்கிட்டு, ஒரு கப்பு தேங்காய்க்கு அரை கப் சர்க்கரை போட்டுக்கிறணும். போட்டு வதக்கி விடணும். கொஞ்சம் பார்த்து வதக்கணும். கேரமல் ஆகாமல் பார்த்துக்கிறணும். ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறணும். போட்டு வதக்கிடணும். லட்டுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தண்ணி அப்சார்ப் ஆகி கொஞ்சம் வரும்போது எடுத்துடணும். கொஞ்சம் நெய் விட்டு கிளறி லட்டுக்கு இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். நம்ம இந்த கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே. ஆனால் பர்பிக்கு இதோட கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு கூட விடணும். இது கொஞ்சம் ரொம்ப நல்லா ட்ரை ஆயிடணும். ட்ரை ஆகின பிறகு கொஞ்சோன்னு எடுத்து கலருக்காக கொஞ்சோன்னு ஒயிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு கலருக்காக கொஞ்சோன்னு வச்சு அதில் கொஞ்சம் கலர் பொடியை போட்டணும். நான் ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ் எசன்ஸு. இப்போ ரோஸ் எசன்ஸ் போட்டு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிறணும். எனவே எடுத்து வச்சுருக்க ஒயிட்டு பர்பி மேலே ரோஸ் எசன்ஸு சேர்த்த பர்பியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து கட் பண்ணணும். இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி நல்லா தட்டி 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் செட் ஆகிறதுக்கு. செட் ஆகிட்டோன்னு நம்ம கட் பண்ணலாம். இப்போ 1 hour வச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ் எசன்ஸ் வேறு போட்டிருக்கோம். அழகாகவும் இருக்கும் பார்க்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.